ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் பிரியதர்ஷினி. நம்ம இன்னைக்கு பிராங்கியல் ஆஸ்துமா பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் லங்ஸோடைய பார்ட்ஸ். லங்ஸ்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெக்கியாக்கு அப்புறம் பிராங்கை, அதுக்கப்புறம் பிராங்கியல்ஸ், அப்புறம் அல்வியோல். பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னா என்னன்னா, மூச்சு குழாயில இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது அது பிராங்கியோல்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் ஆகும். நிறைய இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாமே போய் இந்த மூச்சு குழாயில போய் அடைச்சுக்கிட்டு நிற்கும், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி நிற்கும். அதுதான் அதனாலதான் நமக்கு மூச்சு திணறல் வருது. இதுதான் பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைப்ஸ் இருக்கு. பிராங்கியல் அலர்ஜிக் டைப் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டைப் இருக்கு, ஆக்குபேஷனல் டைப் இருக்கு, அப்புறம் அது மற்றபடி வேற எதுக்காவது அலர்ஜன்ஸ் இல்லாட்டி ஜெனட்டிக்கா வரவங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. பிராங்கியல் ஆஸ்துமால டைப் இதுதான் நார்மல் லங்ஸ். இது இன்னொன்று அஃபெக்டட் லங்ஸ். அதாவது ஆஸ்துமால லங்ஸோடைய வால்ஸ் எப்படி இருக்குங்கிறது. அதாவது பிராங்கியல் ஆஸ்துமா எப்படி நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது அலர்ஜன்ஸ் நம்மளுடைய பிராங்கியல் ஏர்வே அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மாஸ்டர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மாஸ்டர் செல்ஸ் அகெயின்ஸ்டா அதுக்கு ஆக்ட் ஆகும். அப்ப அந்த மாஸ்டர் செல் இதுக்கப்புறம் இந்த பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த பீட்டா செல்ஸ் ஐஜிஇ அப்படிங்கிற அந்த இம்யூனோ செக்ரீட் பண்ணும். அப்ப செக்ரீட் ஆகும்போது இந்த மாஸ்டர் செல்ஸும் இந்த ஐஜிஇயும் ஒன்னா லிங்க் ஆகி இருந்துக்கும். இது ஃபர்ஸ்ட் தடவை அந்த அலர்ஜன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ரெண்டாவது தடவை நம்ம திரும்ப அதுல எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டு இப்படி பாண்ட் ஆகிருக்குமா, இது எல்லாமே அந்த ஏர்வேல ஃபுல்லா அக்குமுலேட் ஆகிருக்கும். எல்லாம் ரெடி ஆகி இருக்கும்போது அடுத்து இப்போ திரும்ப இன்னொரு தடவை அதே இடத்துக்கு நம்ம போய் எக்ஸ்போஷர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு உடனே ஆக்ட் ஆயிடும், ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் தள்ளி கொஞ்ச நேரம் தள்ளி ஆக்ட் ஆகும். இப்போ உடனே ஆக்ட் ஆகுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாஸ்டர் செல்ஸ்க்கு நடுவில் போய் இந்த அலர்ஜன்ஸ்லாம் எல்லாமே செட்டில் ஆகிடும். அப்போ செட்டில் ஆகும்போது இந்த மாஸ்டர் செல்ஸ் ஹிஸ்டமின், ப்ரோஸ்டாகிளாண்டின் அந்த மாதிரி இந்த நிறைய இது செக்ரேட் பண்ணும். இது எல்லாமே போய் இந்த பிராங்கியல்ஸோடைய வால்ஸ்ல ஆக்ட் ஆகி பிராங்கியல்ஸோடைய வால் சுருங்கிட்டு இது எல்லாமே இந்த ஏர்வேஸ்ல இருக்கும்போது நமக்கு அந்த நேரம் தள்ளி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டபிள்யூபிசி செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகி ஈஸ்னோஃபில்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே போய் நிறைய போய் வால்ஸை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி நின்றுக்கும். இதனாலதான் பிராங்கியல் ஆஸ்துமா வருது. பிராங்கியல் ஆஸ்துமாவுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பைரோமெட்ரி வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். அப்புறம் பிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸ்பைரோமெட்ரினா நம்ம எவ்வளோ வேகமாக ஏரை வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது பண்ணுறோம், எவ்வளோ நம்மளால முடியுது அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஸ்பைரோமெட்ரி. அதுக்கப்புறம் பிளட் ப்ரோட்டீன் டெஸ்ட்டில் ஐஜிஇ டெஸ்ட் பார்ப்பாங்க. ஐஜிஇ லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லிட்டு அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க. பிராங்கியல் ஆஸ்துமாவுடைய சிம்டம்ஸ் என்னன்னா, கஃபிங் இருக்கும். மேக்ஸிமம் நைட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வீசிங் இருக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட் டைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரீத்திங் கம்மியாக இருக்கும். அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும். அப்புறம் ப்ரீத்திங் ஷார்ட்னஸாக இருந்தாலும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நடக்கிறப்பயே அவங்களால முடியாது. ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் பிராங்கியல் ஆஸ்துமாவுடைய சிம்டம்ஸ். ஆஸ்துமாவுடைய ஹோமியோபதி ரெமிடிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.